இன்னைக்கு ஆளுங்கட்சி அவர் தான், இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அவர் தான், காவல்துறை கட்டுப்பாடு அவர் கையில் தான் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருந்த போதும் ஏன் இந்த கொடியேற்றுவதற்கு இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கு? ஆளுங்கட்சி ஏறக்கூடிய திமுக கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் கட்சி கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, மதிமுக கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி பிஜேபி கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த கட்சிக்குமே இங்க பிரச்சனை வரல. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் பிரச்சனை வருகிறது. ஆனா கட்சி கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் இல்லாம மற்ற கட்சி கொடிகளையும் சேர்த்து அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்கும் சேர்த்து போராடுகிற இயக்கமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கு. இல்ல இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாமா? சரி, நாடாளுமன்ற 2000 உரிமைக்களம் பார்வையாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்றைய நேர்காணல்ல பல்வேறு விடயங்கள்ல விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பா எழுச்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய முனைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய பேட்டியில ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிமரங்களை ஏற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறது என்கின்ற வேதனை பதிவு செய்திருக்கிறார். இதை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அதை சொல்லிட்டு அவருக்கான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதிகாரத்தை நோக்கிய பார்வையில இன்னும் நம்ம வளர்ச்சி அடையணும். நம்முடைய வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமா தேவையா இருக்குது. அதிகார மையத்தோடு எல்லாத்தையும் கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்கு. இது போதாது. இந்த 2 சீட்டு எம்பி சீட்டு, 4 எம்எல்ஏ சீட்டுன்றது போதாது. இன்னும் நாம் அதிகமாக வளர்ச்சி அடையணும். இன்னும் அதிகமாக நம்முடைய வேகத்தை கூட்டணும். இன்னும் அதிகமான இடங்கள்ல நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற பார்வையில சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிதர்சனமாக கடந்த கால அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய போர்க்களமா தான் இருக்கு. அது குறிப்பா 2021க்கு பிறகு இது ரொம்ப அதிகமா இருக்கு. சமீப காலமா கொடியேற்றுறது அப்படிங்கிறதே ஒரு அப்படியா கொடியேற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அரசியல் தளத்துல கொடியேற்று நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகாரமா ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஒரு இதா விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி அரசியல் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அரசியல்வாதிகள் யாரும் வரல நேரடியா. இல்ல கொடியேற்றாதான் அரசியல்வாதிகள் சொல்ல முடியாது. இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னைக்கு ஆளுங்கட்சி அவர் தான், இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அவர் தான், காவல்துறை கட்டுப்பாடு அவர் கையில் தான் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருந்த போதும் ஏன் இந்த கொடியேற்றுவதற்கு இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது? பியூரோகிரசின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றத பியூரோகிரசின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதிகார மையம் இருக்கும், அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, அரசு இருக்கும். ஆனா அந்த அரசை இயக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உட்பட கடைக்கோடியில இருக்கிற அந்த பியூன் வரைக்கும் இவங்க நிர்வாகத்துறையில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பியூரோகிரசி. காவல்துறையிலே இருப்பாங்க மேலதிகாரிகள். காவல்துறை தலைவர்ல இருந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் வரைக்கும், ஆளுநர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விதியல் இருக்கும். இப்படிதான் நடக்கணும்னு அதை கையில வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துறாங்க பாருங்க. மேல அதிகாரிகள் சொன்னாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் போய்கிட்டு முதலமைச்சர் சொல்ல மாட்டார். முக்கியமான முடிவுகள் எடுத்து அறிவிப்பாரு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க சில ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. இதுதான் நம்ம வைக்கிற சார்ஜஸ். அவங்க RSS சங் பிரிவாரோட டையப்ல இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஏன் இதை வெளிப்படையா சொல்றேன்னா, இந்த 2021 நடவடிக்கைக்கு பிறகு நடவடிக்கைகளை சொல்றேன். இந்த மோடி அரசு
மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு எடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கையில ஒரு மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கை என்னன்னா, அரசு அதிகாரிகள் RSSல வந்துட்டு உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல வந்துட்டு அதுக்கான லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓ. சுதந்திர இந்தியாவில் முதலாக தடை செய்யப்பட்ட அமைப்பு RSSல வந்துட்டு பணி செய்யக்கூடிய அரசு ஊழியரா இருக்கக்கூடியவங்க RSSல வெளிப்படையாக வேலை செய்ய முடியாது. இது கடந்த காலம். இல்ல நீங்க ஆனா கேக்குறீங்க சமீப காலத்துல இருந்து ஓராண்டுக்குள்ள RSSல வந்துட்டு வெளிப்படையாகவே உறுப்பினர் ஆகலாம். யாரு? அரசு ஊழியரா இருக்கிறவங்க. அதுக்கான லிபர்ட்டியை யாரு கொடுக்குறாங்கன்னா, உரிமை யாரு கொடுக்குறாங்கன்னா, நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு இது வந்து வெளியே வந்துருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்குவது வந்து அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, பிஜேபி RSS கும்பல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா சொல்ல முடியும் என்னால. அதுக்கு ஏதாவது சான்று? அவங்களுக்கு தான் நேரடியா வந்துட்டு நாங்க வந்து பாஜகவுக்கு எதிரான வந்து முழக்கம் இருக்கிறோம். இந்தியாவிலேயே மூர்க்கமா வந்து சனாதனத்தை எதிர்க்கிற ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. ஆனா இதெல்லாம் மேலும் இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒடுக்குவதற்கான ஒரு அஜெண்டாவை RSS சங்பரிவார் கும்பல் அதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வெளிப்படையா செய்ய முடியாதுல்ல, அவங்களுமே விதிகளுக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும். அதை காரணம் காட்டுறாங்க. தலைவர் சொல்லும் போது கூட, எழுச்சி தமிழர் சொல்லும் போது கூட, அதிகாரத்தை வச்சிருக்கிறவங்க கொடியேற்றும் போது அங்கே சட்டத்தை பேசுறாங்க, வேற யார்ட்டையும் போய் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்களும் விதிகளை வந்து வேண்டுமென்றே நடைமுறையில் இல்லாத விதிகளை எல்லாம் தூசி தட்டி எழுப்பி கேட்கிறாங்க. வேற எந்த அரசியல் கட்சிகள் மீது வந்து இப்படி நடவடிக்கை இருக்கானா? இல்ல. இன்று புதிதாக தொடங்கப்பட்ட தாவேகால இருந்து சமீபத்துல வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பிஜேபி கொடி எல்லாம் மிக அதிகமாக வந்து ஊன்றப்படுது. இதுக்கெல்லாம் யாரும் வந்துட்டு இது போல விதிகளை விடுதலை சிறுத்தைகிட்ட கேட்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதியை வந்து கேட்டிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஆளுங்கட்சி ஏறக்கூடிய திமுக கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் கட்சி கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, மதிமுக கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி பிஜேபி கொடிமரம் ஊன்றதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த கட்சிக்குமே இங்க பிரச்சனை வரல. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் பிரச்சனை வருகிறது. அப்ப அந்த பிரச்சனை வந்து எதை நோக்கி காட்டுகிறது இந்த இடத்துல? ஏன்னா எல்லாம் ஒரு படி மேல சொல்றேன் உங்ககிட்ட. விடுதலை சிறுத்தைகள் கொடியை வந்து நீங்க சொன்ன அத்தனை கட்சி கொடிகளும் இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏத்தின உடனே விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் அப்புறப்படுத்தினா ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிற இடத்துல தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, கொடி ஏத்துறது எங்க உரிமை, ஜனநாயக உரிமை, அதனால நாங்க கொடி ஏற்றுவோம்னு சொல்லி கேட்கும் போது நீங்க அனுமதி இல்லாம கொடி ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி மறுக்கின்ற அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் எப்ப அனுமதி வாங்கினாங்க அந்த அனுமதியை கொடுங்கன்னு கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கொடியோட மட்டும் இல்லாம மீதி கட்சி கொடியை பூரா எடுத்துட்டு போறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீப காலங்கள்ல. இப்ப நாங்களுமே என்ன கேட்கிறோம்னா, நீங்க சொல்ற அத்தனை அரசியல் கட்சிகிட்டையும் கேட்கிறோம், ஈவன் திமுக உட்பட அவங்க ஆட்சியாளர்களா இருக்காங்க, அவங்க கொடிமரமே இங்க அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு விசிறமுடியில எல்லாம். நாம என்ன கேட்கிறோம்னா, நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்காக போராட வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் கொடி உரிமையை கேட்க வேண்டாம், உங்க கட்சியினுடைய கொடி பரப்பதற்கான உரிமையாவது கிளைம் பண்ணுங்க. உண்மையிலே ஏடிஎம்கே கிளைம் பண்ண மாட்டேன்றான், திமுக கிளைம் பண்ண மாட்டேன்றான், எல்லா அரசியல் கட்சிகளுமே கிளைம் பண்ணல. எத்தனை கட்சி உசிலம்பட்டியில பார்வர்டு பிளாக் கட்சி கொடியே இல்ல, அதை கூட அவங்க கேட்டுக்கல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி பறக்க கூடாதுன்றதுல மட்டும் அதிகாரிகள் கவனமா இருக்கிறாங்க. அதற்கு வந்து மற்ற இதர அரசியல் கட்சிகளும் துணை போறாங்க. இதுதான் நம்ம வந்து கேட்கறது என்னன்னா, அதிகாரிகள் தான் நடைமுறைப்படுத்துறாங்க, அப்புறப்படுத்துறது. அதுக்கான இதை வந்து அனுமதி இல்லை, அந்த கொடியை வந்துட்டு நாங்க அப்புறப்படுத்துறோம்னு சொல்லி உத்தரவு போடுறது அதிகாரிகள், அதை நடைமுறைப்படுத்துறது அதிகாரிகள். ஆனா கட்சி கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் இல்லாம மற்ற கட்சி கொடிகளையும் சேர்த்து அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்கும் சேர்த்து போராடுகிற இயக்கமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கு. இல்ல இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாமா? அதாவது வந்து குறிப்பா வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆயிடக்கூடாதுன்றது எல்லா கட்சியும் விரும்புகிறதா? அது இருக்கும்ல, பொதுவாகவே வந்துட்டு எல்லோருக்குமே அந்த மனநிலை இருக்கும்ல, அது எல்லாருக்குமே. அதாவது இதுல வந்து
யாரையும் இனம் காண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அது யதார்த்தமான விஷயம். நான் விடுதலை சிறுத்தைகளா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கும். என்னுடைய தலைவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கணுன்றதுதான், அதிகார மையத்தை நோக்கி நகரன்றதுதான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும். இன்னைக்கு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி கூட வந்துட்டு ஏன் உடனே முதல்வர் நாற்காலியை நோக்கி நகர்றாங்கன்னா அந்த இலக்கை அவங்க மையப்படுத்துறாங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானது. அதனால மற்ற கட்சிகள் இன்னொரு கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கும், அந்த எண்ணம் இருக்கும். அதே அரசியல் நடவடிக்கைகள் மூலமாகத்தான் நாம இன்னொரு நம்ம அதை கைப்பற்ற. விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் சரி, அதனுடைய பொறுப்பாளரும் சரி, ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் அதனுடைய களப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் எந்த இடத்துல எந்த கொடி மரத்தையும் இது வரைக்கும் புடுங்கல. விடுதலை சிறுத்தை சார்ந்த போது எந்த கொடி மரத்தையும் புடுங்கல, யாரையுமே சேதப்படுத்தினது கிடையாது, பேனர்கள் செய்ய கிடையாது. இந்த ஒரு கருத்தியலா ஜனநாயகமா முனைவர் திருமாவளவன் இந்த தொண்டர்களை வளர்த்திருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனா இவங்க இப்படி இருக்கிற போது ஏன் ஆப்போசிட் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய பதில் எதிர்பார்க்கிறேன். ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் அரசியலாக கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டை சொல்லி ஒரு தொண்டரை வளர்த்துக்கிறது. ஏதோ வெறுமனை உணர்ச்சிகளை தூண்டி உணர்வுகளை தூண்டி ஒரு இயக்கம் கட்டல. கொள்கை கட்சி தலைவர்கிட்ட இருந்து கடைக்கோழி தொண்டன் வரைக்கும் இந்த கட்சியினுடைய பைலா தெரியும், இந்த கட்சியினுடைய கொள்கை தெரியும், எதற்காக இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தெரியும். நம்ம கட்சியினுடைய இலக்கு எதுனா சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை நம்ம கட்சியினுடைய இலக்கு அப்படிங்கிறது கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் தெரியும். அதனால ஜனநாயகப்படுத்தப்பட்ட கட்சியினுடைய கொள்கையை கற்றுக் கொடுத்த ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் பின்னாடி அணிவகுக்கிறவங்க நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்முடைய கட்சி எப்படி ஒரு ரைட்ஸ் கிளைம் பண்றோம். இப்ப நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இப்ப நான் எங்க கட்சி கொடியை அப்புறப்படுத்தும் அதே வேளையில இதர கட்சி கொடியை ஏன் அப்புறப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவர்களுடைய உரிமைக்காகவும் கேட்டு போராடுகின்ற இயக்கமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம்னு சொன்னேன்ல, அதான் அது அர்த்தம். அதனால மற்ற நபர்களுடைய அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்கோ அது தேவையில்லை. 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அதை பொது வெளியில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயக ரீதியில தான் நடக்கிறோம், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம், சட்ட விதிகளை மதிக்கிறோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில அதிகாரிகள் தயங்கும் போது அதை சுட்டி காட்டி எதிர்ப்பதுல நாங்க முன்னிலையில் அடிக்கிறோம். சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. மதுரையில பார்த்தோம்னா மேலப்படாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மானாமதுரைக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் புல்லட்ல போனதுக்காக வெட்டப்படுகிறான். ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதியை சேர்ந்தவெல்லாம் புல்லட் ஓட்டுவதா அப்படின்றது அதை சமத்துவப்படுத்துவதற்காக மதுரை மண்ணில் பார்த்தோம்னா புல்லட் பேரணி நடந்துச்சு. அந்த புல்லட் பேரணியில ஏறக்குறைய 170 பேருக்கு மேலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏன்டா நீங்க திமுக கூட்டணி இருக்கிறீங்க, குறிப்பா பார்த்தோம்னா விடுதலை ஒரு 3வது கட்சியா தமிழ்நாட்டுல இருக்கு. அப்படி இருந்தும் கூட RSS இங்க பேரணி நடத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, RSS பேரணி நடத்துறாங்க. அவங்க மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. ஒரு நியாயமான எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம புல்லட் பேரணி நடத்துறதுக்கு 170 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சமூக நீதி ஆட்சியில சமூக நீதி உங்களுக்கு கிடைக்கிறதா? இல்ல, இது புல்லட் பேரணி, சமத்துவ புல்லட் பேரணிக்கு நாங்க முறையாக மேலப்பிடா ஒரு கிராமத்துல இந்த மாதிரி புல்லட்டை ஓட்டியதற்காக ஒருத்தரை வெட்டியிருக்கிறாங்க. அதனால நாங்க புல்லட் பேரணி நடத்துறோம், சமத்துவ புல்லட் பேரணின்னு சொல்லி நாங்க அனுமதி கேட்டப்ப மதுரை நகர்ல இது போல அனுமதி கிடையாது, காவல்துறை யாருக்குமே இது வரைக்கும் அனுமதி கொடுத்தது கிடையாது, வாகன பேரணிக்கு அனுமதி கொடுத்தது கிடையாதுன்னு சொன்னாங்க காவல்துறை தரப்புல. அப்ப மீண்டும் நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடினோம். உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, நாங்க கேட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையிலிருந்து, அவுட் போஸ்ட்ல இருக்க புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையிலிருந்து திருவள்ளுவர் சிலை வரைக்கும் அங்கே எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வனை துவக்கி வச்சுட்டு நிறைவாக மதுரை ஆட்சியாளரை பார்த்து தொடருகின்ற இந்த சாதிய வன்கொடுமைகளை அரசுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி மனு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த ஊர்வலத்தினுடைய நோக்கம். ஆனா அந்த ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்த உடனே நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம், உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். உயர்நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் சொன்னதுன்னா, நீங்க அம்பேத்கர் சிலையிலிருந்து திருவள்ளுவர் சிலை சொல்றீங்க, அங்க இந்த பாதை மீட்டிங் பாயிண்ட் கிடையாது, அதனால உங்களுக்கு இதுக்கு இடையில நடுவுல மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ராஜாமுத்தையா மன்றத்தில் இருந்து துவங்கி காந்தி மியூசியத்துக்கிட்ட முடிச்சுக்கங்க,
இதுக்காக மறுபடியும் நீங்க மனு கொடுங்க, தல்லாகுளம் உயர் உதவி ஆணையாளர்கிட்ட மனு கொடுங்க. அவரு இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லியே உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அப்படி இருந்து ஏன் வழக்கு பதிவு செய்றாங்க? நாங்க அதன் அடிப்படையில மீண்டும் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில நாங்க மீண்டும் உயர் உதவி ஆணையாளர்கிட்ட மனு கொடுத்தோம். நீதிமன்றம் சொன்ன இடத்தை குறிப்பிட்டு நாங்க கொடுத்தோம். அதே போல காவல் ஆணையாளர் அலுவலகத்துல போய் நேரடியாக போய் அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுத்தோம். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில நாங்க புல்லட் பேரணிய கட்டுப்பாடோடு நடத்துறோம். சொன்ன இடத்துல துவங்கி சொன்ன இடத்துல முடிக்கிறோம். காவல்துறையினர் நீதிமன்றமும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. காவல்துறை என்ன வழிகாட்டுதல் செய்ய சொல்றீங்களோ அதையும் நாங்க கேட்டு நடத்துறோம், நேரடியாகவே சொன்னோம். அப்ப கூட அந்த அதிகாரி எங்கள்கிட்ட பேசும்போது மதுரையில இதுவரைக்கும் வாகன பேரணி நடந்தது கிடையாது மதுரை நகருக்குள்ளன்னு சொன்னாரு. அப்ப நாங்க எங்களுடைய தரப்பு வாதமா என்ன சொன்னோம்னா, இந்த வன்கொடுமைங்கிறதே வாகனத்தோடு தொடர்புடையது. புல்லட் வாகனம் நீ எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சாதிக்காரன் நீ புல்லட் ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இந்த கைதான ஓட்டுச்சு அப்படின்னு சொல்லிதான் கையை வெட்டான். இதுதான் அந்த கேஸ், அந்த வன்கொடுமை. இந்த வன்கொடுமைக்கு எதிராக நாங்க ஒரு போராட்டம் நடத்தணும்னா புல்லட்டை அவன் முன்னாடி நீ ஒரு புல்லட்டை ஓட்டிட்டு வந்தா நாங்க ஒரு நூற்றுக்கணக்கான புல்லட்டை நாங்க ஓட்டிட்டு வர்றோம். இது சமத்துவத்துக்கான ஒரு புல்லட்டு. நீ இது போல பிற்போக்குத்தனமா யோசிக்காதன்னு சொல்லி சாதி ஆதிக்கத்தை வேண்டாம், அனைவரும் சமம்னு சொல்லி போதிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பேரணியே நடத்துறோம். அதுதான் மைய நோக்கம். இதை எல்லாத்தையும் காவல் அதிகாரிகிட்ட சொன்ன போது அவர் உண்மையிலே விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த அரசியல் நடவடிக்கைக்கும் அதுக்கான யுக்திக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் அவர் வாழ்த்து தெரிவிச்சார் அந்த அதிகாரி. ஆனா அதே அதிகாரி அன்று இரவோடு இரவா விடிஞ்சா பேரணி முதல் நாள் இரவு நள்ளிரவுல போய் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் இந்த அனுமதிக்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். நாங்களும் இயன்ற அளவு முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை வரவிடாம ஏற்கனவே தகவல் தெரிந்தவர்கள் மட்டுமே வந்ததுனால அந்த பேரணி எவ்வளவு 1000 பேர் கலந்து கொண்டதா பார்த்தாங்க. நாங்க இன்னும் வேலையை துரிதப்படுத்திருந்தோம்னா பல ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்திருக்கும். நாங்க காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறாங்க, தகவல் தெரிஞ்சவங்க வரட்டும் அதோட முடிச்சுக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய அரசியல் நடவடிக்கை சுருக்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த பேரணி. இன்னும் முழுமையாக நாங்க வேலை செஞ்சிருந்தோம்னா பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் திரண்டிருக்கும். இங்க மதுரையில மிகப்பெரிய அளவுல அது இப்போதுமே தமிழ்நாட்டு அளவுல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக அந்த புல்லட் சமத்துவ புல்லட் பேரணி மாறி இருக்கு. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, பேரணி வெற்றிகரமா நடந்திருக்கு, சிறப்பா அமைந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளா மாறி இருக்கு, ஒரு சமத்துவ புல்லட் பேரணி நடத்திருக்கீங்க. ஆனா உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் பண்ணி அனுமதி கொடுத்தும் கூட இதை ஏன் காவல்துறை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நைட்டு மாவட்ட செயலரை கூப்பிட்டு பேசுறாங்க. மறுநாள் 170 பேர் வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு போடுறதுனால பின்புலத்துல ஏதோ அமைச்சருடைய ஒரு இந்த மாதிரி தடுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்ற ஏதாவது அஜெண்டா இருக்கா? சாதியவாதிகள் இருக்கிறாங்க. காவல் அதிகாரிகள்கிட்ட நாங்க குறிப்பா காவல் ஆணையாளர்கிட்ட கேள்வி வைக்கிறதே ஊடகத்தின் வாயிலாகவும் சரி, நேரடியாக அதிகாரிகள்கிட்ட இந்த வழக்கு தொடுத்துட்டாங்க 170 பேர் மேலன்னு சொன்ன அந்த தகவல் தெரிந்த பிறகு இப்போது வரைக்கும் நாங்க கேட்கிற கேள்வி அதுதான். என்னன்னா, உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அதாவது மதுரையில ஒரு 144 போட்டாங்க திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விஷயமாக. அப்ப பிஜேபி சார்பாக அங்க இந்து முன்னணி சார்பாக அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு அறிவிச்சாங்க. அப்ப மதுரை மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. 144 தடை உத்தரவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க சில வழிகாட்டுதல்களோடு உத்தரவு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவர் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்துல பல்லாயிரக்கணக்கான சங் பரிவார்கள் அங்க கூடினாங்க திருப்பரங்குன்றத்துல. அன்னைக்கு 144 போட்டிருந்தாங்க. இப்ப இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இதே நீதிமன்றத்தை தான் நாங்களும் நாடணும், எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எங்களுக்கு உயர் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில தான் நாங்க மனுவும் கொடுத்தோம். நீங்க நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு இல்லாம எங்கள் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. காவல்துறையினர் மீது இந்த வழக்கு போட்ட காவல்துறையினர் மீது வழக்கு போட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாரா இருக்கு.
நான் இன்னொரு சட்ட உரிமையை கிளைம் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் நாங்க தயாரா இருக்கோம். இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து அந்த 170 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்குக்கு நான் டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு போராட்டம் பொதுமக்கள் எல்லாரும் போராடினாங்க, எல்லாமே பார்த்தோம். அதுல ஏறக்குறைய வந்து ஒரு 5000 பேர் மேல வழக்கு போட்டாங்க, பெண்கள் ஆண்கள் மீது 10,000 பேர். அந்த வழக்கு போட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா மேடையிலே கோரிக்கை வைக்கிறார், இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு. அதுவரையும் காவல்துறை அத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணாங்க. இவர் சொன்னது பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கையில் எடுத்துக்கொண்டு அத்தனை பேர் வழக்கை ரத்து பண்ணாங்க. அது மாதிரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இந்த வழக்கை ரத்து செய்வதற்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வழக்கினுடைய எதிரிகள் பட்டியல்ல, குற்றவாளிகள் பட்டியல்ல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வனுடைய பேரும் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த பேரணியை துவக்கி வச்சாரு. முதல் நபராக இந்த புல்லட் வாகனத்தை சமத்துவ பேரணியில முழக்கம் போட்டுக்கிட்டே அவர் தான் வந்திருக்கிறாரு. அவர் மேலே இருக்கு. சட்டமன்றத்துல வந்துட்டு இதை நாங்கள் பேசி முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த வழக்கை வந்துட்டு நாங்க தள்ளுபடி செய்வதற்கான முயற்சிகளை எடுப்போம். நீதிமன்றத்திலையும் சட்டத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் மீது இந்த வழக்க போட்ட காவல்துறையினர் மீது நாங்க வழக்கு போடுவோம். இது இல்ல இது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சமூக நீதி அரசு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், திராவிட மாடல் அரசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் நிறைய திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்திருக்கு, அதை இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட பட்டியல் சமுதாயத்துக்கு ஓர வஞ்சனையா ஒரு சில விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். குறிப்பா வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏறக்குறைய 5318 கோடி திருப்பி அனுப்பப்பட்டதா நான் சொல்லல, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல பதிவு செய்திருந்தார். இது வருத்தம் அளிக்கிறது. SC ST ஃபண்ட திமுக அரசு வந்து ஏறக்குறைய 5318 கோடியை திருப்பி என்பது வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற பதிவு பண்ணியிருந்தாரு. இது சமூக நீதி அரசு பட்டியல் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுகிறதா அப்படின்றத நான் எங்களுடைய பட துரோகம் பண்றா நான் நினைக்கிறேன். இதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய. இந்த திமுக அரசு மட்டும்தான் வந்து SC ST கொடுத்த ஃபண்டை திருப்பி அனுப்பிச்சுன்னு சொல்லல. இதற்கு முன்னாடி என்னென்ன ஆட்சிகள் ஆண்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்துதான், எம்ஜிஆர் காலத்துல இருந்துதான் வந்து இந்த ஃபண்டு வருது. அதிலிருந்து இப்போது வரைக்கும் வந்து முழுமையாக இந்த நிதி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வந்து செலவிடப்படவே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு கொடுக்குற அந்த நிதியை வந்து மீண்டும் வந்து செலவழிக்காம திருப்பி அனுப்புறாங்க. இங்கே இன்று வரைக்கும் வந்துட்டு பொருளாதார தேவையோடு தான் இன்றைக்கு வந்து விளிம்பு நிலை சமூக மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அதற்கான திட்டத்தை வந்து செயல்படுத்தல. இதற்காகத்தான் வந்துட்டு துணை விதிகளை வந்துட்டு ஏற்படுத்தி தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருடைய அந்த நிதியை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு அதை செயல்படுத்துறதுக்கு தனியாக வந்து துணை விதிகள் வேணும், துணை திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலையும் எங்களுடைய தலைவர் பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்திலையும் எங்களுடைய கட்சி MLAக்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து வந்து நாங்க ஏதோ கூட்டணியில் இருக்கோம்ன்றதுக்காக வந்துட்டு நாங்க வந்து அதை கடந்து போகல. இதற்கு எதிராகவும் நாங்க பலமுறை வந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் நாங்க நடத்தியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மரணத்திலிருந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான பல்வேறு படுகொலைகளை கண்டிச்சு எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நாங்குநேரி சின்னத்துறை தாக்கப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் வந்து கடைசியாக இப்போது கூட ஒரு கள்ளக்குறிச்சியில வந்துட்டு ஒரு சாராய மரணம் நடக்குது. அதே கள்ளக்குறிச்சியில வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அப்போது கூட வந்துட்டு கள்ளக்குறிச்சி சாராய மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இடைத்தேர்தலில் வாக்கு கேட்ட கட்சி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்போதுமே மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல வந்துட்டு நாங்க பின்வாங்கினதே கிடையாது. மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். மக்கள் நலனுக்காக கட்சி நடத்துறவங்க, கட்சியினுடைய லாப நட்டத்தை ஒருபோதும் கணக்கில் பார்க்காத தலைவர் எங்களுடைய தலைவர். திமுகவை எப்போது கண்டிக்கணுமோ அப்ப நாங்க கண்டிச்சிருக்கிறோம். நீங்க சொன்ன அதே விஷயத்துக்கு நீங்க சொன்ன கேள்வியிலேயே இந்த செய்தியை எக்ஸ்தலத்துல போட்டவரு எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர். அப்ப நாங்க சுட்டி காட்டுறோம்ல, அதனுடைய தவறை சுட்டி காட்டுறோம்ல, இது போல செய்யாதீங்கன்னு சொல்றோம்ல, இதுக்காக வந்துட்டு போராட்டம் அறிவிச்சிருக்கோம், போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். முழுமையாக வந்துட்டு நீங்க வந்து நிதிகளை செலவிடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பழைய ஆட்சியாளர்கள் செய்த அதே தவறை மீண்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவை வந்துட்டு நீங்க உடனடியாக வந்துட்டு கூட்டி தமிழ்நாட்டுல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம்
சரியா செயல்படுதான்னு கண்காணிங்க, அதிகாரிகள் அதை சரியாக நடைமுறைப்படுத்துறாங்களான்னு கண்காணிங்க, அதை நடைமுறை சரியாக படுத்தாத அதிகாரிகள் மீது அதே வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறப்பு பிரிவு 4 கீழே வந்துட்டு நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் வந்து நாங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வைக்கிற கண்டனங்கள் தான். இதுக்காக பல போராட்டங்கள் நாங்க நடத்திருக்கோம். இப்ப அந்த 5318 கோடிக்கு வந்து துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பதிவு வந்து திமுகவுக்கு சுட்டி காட்டுகிறதா நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிச்சிருக்கிறோம் சொல்லுங்க. இல்ல நான் கண்டிக்கதான் செஞ்சிருக்கிறோம். இந்த முழுமையாக இந்த நிதியை செலவிடுவதற்கு முறையாக திட்டங்களை வகுக்காம, அதற்கான பயனாளிகளை தேர்ந்தெடுக்காம என்ன ஒரு அரசு ஏங்க 5000 கோடி நிதின்றது வந்துட்டு சாதாரண இது கிடையாது. அதை வந்துட்டு இன்றைக்கு எவ்வளவோ வந்துட்டு விளிம்பு நிலை சமூக மக்கள் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறாங்க. தொழில் முனைவோர்களாக எவ்வளவு பேரை மாத்தலாம், அதுக்கான சிந்தனையும் அதுக்கான செயல் திட்டமும் தேவை. இப்பதான் நீங்க சொல்றதை கேட்டுக்கணும். பியூரோகிரசியினுடைய தாக்கம் அரசுல எவ்வளவு இருக்கு? அரசு அப்படியே தான் இருக்கும், ஸ்டேட் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆட்சி வந்துட்டு திமுக ஆட்சி ஆளுது. 2021க்கு முன்னாடி வந்துட்டு அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. அப்ப நீங்க என்னன்னா ஆட்சியாளர்கள் மாறினாலும் அரசு அப்படியே தான் இருக்கும். நான் அதை தான் சொல்றேன். அந்த அரசை இயக்குற அந்த அரசு கேந்திரங்கள்னு சொல்றவங்க தான் அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் தான் அதிகாரத்தை கையில வைத்திருக்கிறவங்க. அவங்க தான் பியூரோகிரசின்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய தாக்கம் முழுமையாக இந்த ஆட்சியில சங் பரிவார் கும்பலுக்கு ஆதரவான நிலையில இருக்கு அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். இதுக்கும் கூட மதுரையில திருப்பரங்குன்றம் விஷயம் முடிக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் விஷயத்த நாம வந்துட்டு எளிதில கடந்து போக முடியாது. இல்ல நீங்க சொல்ற ரைட்டு தான். இந்த பியூரோகிராசின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த அரசாங்கம் அது ஏங்கி கொண்டுதான் இருக்கு. ஏன் வந்து மந்திரி சபையில இதுக்கான திட்டங்களை வரையறுக்க செய்யல சமூக நீதி ஆட்சியில? இப்ப 2006ல வந்து துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்ப கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது வந்து அவர் வந்து நரிக்குறவர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைங்க, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நாட்டுப்புற கலைஞருக்கு நலவாரியம் அமைங்க, இப்படி ஒவ்வொரு நலவாரியம் உருவாவதற்கு அவர் தான் காரணமா இருந்தாரு. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் 5318 கோடி செலவு செய்வதற்கு ஏன் ஒரு பிளான் பண்ணி ஒரு அஜெண்டாவை கோரிக்கை இதுவரைக்கும் வைக்கல? வச்சிருக்கிறோம், சட்டமன்றத்துல வச்சிருக்கிறோம். துணை திட்ட விதிகளை வந்துட்டு ஏற்படுத்துங்க, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் நிதியை வந்துட்டு செலவிடுவதற்கு துணை திட்டத்தை ஏற்படுத்துங்க, அதுக்கான சட்டத்தை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் ஏற்றும் சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்துல எங்களுடைய கட்சியின் சார்பாக பேசி இருக்கிறோம். அதை நோக்கிய பார்வையில வந்துட்டு தொடர்ந்து மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தக்கூடிய வகையில இது சம்பந்தமாக போராட்டமும் நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் தேசிய அளவில் நாடாளுமன்றத்துல வந்துட்டு தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து உயர்த்தி வழங்குங்க, அதுக்கான துணை திட்ட விதிகளை வந்து உருவாக்குங்க, அதுக்கான சட்டம் ஏற்றுங்கன்னு அவர் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அதனால இதை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். நாங்க வெளிப்படையாக சொல்லுகிறோம், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான நிதியை முழுமையாக செலவிடாத அரசு எந்த அரசா இருந்தாலும் எங்களுடைய வன்மையான கண்டனங்களும் இருக்கு. அதே போல துணை விதிகள் தேவை. துணை விதியை துணை திட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் தான். இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல வந்து பார்த்தோம்னா எல்லா பேருமே இன்னைக்கு வந்து முனைவர் திருமாவளவனுடைய நகர்வு, அரசியலுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா 6 சீட்டு கொடுத்தாங்க. இதுக்கே 2006 காலகட்டம், 2011 இந்த காலகட்டத்தில் 10க்கு மேற்பட்ட தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வாங்கினாங்க. 10க்கு, அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, கலைஞர் இருக்கிற பொழுது, ஜெயலலிதா இருக்கிற பொழுது 10க்கு மேற்பட்ட தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கைப்பற்றி நின்றாங்க. கடந்த இதுல வந்து ஒரு 6 தொகுதியை கொடுத்தாலும் இந்திய கூட்டணியில ஒரு கட்சியா இருக்குது, அதை உடன்பட்டு அதுல ஒத்து நின்றாரு. இந்த 2026ல வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இன்னைக்கு ஏறக்குறைய வந்து 1 கோடி வாக்காளருக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருப்பதாக வந்து உளவுத்துறை சொல்லுகிறது, அங்க இருக்க பல்வேறு ஊடகங்கள் சொல்லுகிறது. இப்ப ஏறக்குறைய 10% மேல விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. 8.38% வாக்கு வங்கி உள்ள விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தோம்னா 2011ல அதிமுக 40 தொகுதி வாங்கினாரு. ஆனா 10க்கு மேற்பட்ட சதவீத வாக்கு வங்கி இருந்தும் கூட ஏன் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் 50 தொகுதி கேட்க மனமில்லை? இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து தேமுதிக வந்து தனியாக தேர்தலை சந்திச்சு வந்து அவருடைய வாக்கு சதவீதத்தை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க.
இப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வந்து அது போல வந்துட்டு சொல்லல. ஏன்னா வந்து நீங்க சொல்றீங்க அதிகாரிகள் கணக்கீடு, உளவுத்துறையினுடைய கணக்கீடு இதெல்லாம் வந்துட்டு சற்றேறக்குறைய சரியா தான் இருக்கும். நீங்க அதை காட்டிலும் இன்னும் கம்மியா தான் சொல்றீங்க. கம்மியா தான் சொல்றேன். ஏன்னா 14% இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு சதவீதம், விடுதலை சிறுத்தைகளுடைய முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு 1,20,00,000 அதிகமாயிருச்சு. அது ஆமா அதான் இல்லையே நம்ம நீங்க வந்து மீண்டும் வந்து 14% சொல்லி அதை குறைச்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து 1,20,00,000 மேற்பட்ட உறுப்பினர்களை முழு நேரமாக கொண்டவங்க விடுதலை சிறுத்தைகள். அந்த அளவிற்கு வந்துட்டு மிக பலம் பொருந்திய மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பரிணாமம் அடைஞ்சிருச்சு. நாம கேட்கறது என்னன்னா 2021 தேர்தலிலும் கூட பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்திய அளவுல வந்து மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு முதுகெலும்பாக இருந்த ஒரு தலைவர் வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழர். நாங்க வந்து இந்தியா கூட்டணியில 10ஓட 11ஆக இடம் பிடித்த ஒரு கூட்டணி கட்சி கிடையாது. இந்தியா கூட்டணி உருவாகணும்னு சொல்லி 2016 மக்கள் நல கூட்டணி முடிஞ்சு வெளியில வந்து 2019 திமுகவோடு சேர்ந்த போது இந்த முழக்கத்தை முன்வைத்த கட்சி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா 2020 தேசம் காப்போம் பேரணி நாங்க நடத்தும் போது சரி, 2019 தேசம் காப்போம் மாநாட்டை நடத்திய போதும் சரி, நாங்க சொன்னது என்னன்னா அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாற்றாக காங்கிரஸ் தலைமையில மிகப்பெரிய ஒரு அணியை இடதுசாரி சிந்தனையாளர்கள் அனைவரும் கட்சி வேறுபாடு இல்லாம கொள்கை சார்ந்து நாமெல்லாம் ஓரணில நின்றாதான் மீண்டும் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிக வலுவாக எங்களுடைய கருத்தை வச்சோம். அந்த அடிப்படையில தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுல வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இந்தியா கூட்டணி போல வலிமையான ஒரு கூட்டணி இன்றும் கூட வந்துட்டு டெல்லியில வந்துட்டு இன்னைக்கு ஆட்சியை வந்துட்டு ஆம் ஆத்மி இழந்ததுக்கு காரணமே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைஞ்சு இந்த தேர்தலை போட்டிட்டு இருந்தாங்கன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா நிச்சயமாக படுதோல்வி அடைஞ்சிருக்கும். தலைவர் எழுச்சி தமிழுடைய அச்சம் அன்று அதை சொன்னாரு. இந்தியா முழுமைக்கும் இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க ஓரணியில திரண்டுதான் இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கணும்னு சொன்னாரு. இப்போதும் அந்த முழக்கத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய தேவையை காட்டுது இந்த டெல்லி தேர்தலாம். அதனால்தான் 2026 தேர்தலும் கூட சீட்டு கணக்குல போகாது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளும் நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நடவடிக்கைகளும் மிக தீவிரமாக இருக்கிறாரு. வேற எந்த அரசியல் கட்சி போல ஏதோ இடப்பங்கீடு மட்டுமே தேவை, இடத்தை மட்டுமே நாங்க மையமாக வச்சுக்கிட்டு எந்த கூட்டணி நாங்க பேசினது கிடையாது. ஒரே நேரத்துல 2-3 கடைகளை திறந்து வச்சுட்டு நீ எத்தனை சீட்டு தர நீ எத்தனை சீட்டு தரன்னு பேரம் பேசின வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கலாம். இன்றும் கூட இந்தியாவிலேயே ஒரு கட்சி இன்னும் வந்து அதிகாரத்தை சுவைக்காத கட்சி, பெரிய அளவுல நாங்க அதிகாரத்துக்கு கொண்டு போல, பெரிய அளவுல மல்டி மில்லியனர் கிடையாது. இன்றும் வந்து கொள்கையை மட்டுமே மையமாக வைத்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிற அந்த மையம், அந்த கொள்கையை மட்டும் இருக்க பிடிச்சுக்கிட்டு வெளிப்படையாக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி எந்த சூழலிலும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். மதவாத கட்சியான பாஜகவோடும் சாதி வெறி கட்சியான பாமகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம், அவர்கள் எந்த கூட்டணியில இருந்தாலும் அவங்களோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்ச தேர்தல் அரசியலை நோக்கி அறிவிச்ச ஒரே கட்சி, அந்த அறிவிச்ச அறிவிப்பிலையும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைமை எங்களுடைய கட்சி தான், எங்களுடைய தலைவர் தான். அப்ப சீட்டுன்றது வந்து ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னு எங்களுக்கு பொருட்டே கிடையாது. இல்ல நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்க ஊடகத்திலே பல முறைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடியை வந்துட்டு இன்னைக்கு மோடி அரசு போன பீரியட்லயே வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழருக்கு பேரம் பேசினாங்க. இது நாங்க பேசல, ஊடகவியலாளர்கள் பேசல. அமைச்சர் பதவி தரம்டாங்க. ஆசைப்படாத ஒரு தலைவர், ஆசைப்படாத தலைவரா இருக்கட்டும். இன்னைக்கு தமிழகத்துல அதாவது வந்து ஊடகத்திலும் சரி உளவுத்துறையும் சரி ஏறக்குறைய வந்து விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் திருமாவளவனால் 143 சட்டமன்ற தொகுதியை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை என்று ஊடகம் சொல்லுது. ஏறக்குறைய 150 தொகுதியை வெற்றியவர் தான் டிட்டர்மினேஷனா இருக்காரு. அப்படி இருந்தும் கூட
ஏன் வந்து 6 சீட்டுக்காக அவங்க 6 சீட்டு தர்றதோ 10 சீட்டு தர்றதோ 15 சீட்டு தர்றதோ இது வந்து ஒரு துரோகமா தெரியலையா? ஆளுகின்ற இப்ப நீங்க இது ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இல்லையா? இதுக்கு நான் என்ன முன்னாடி- கேக்குறேன், இல்ல, இல்ல, இதுக்கு- சமூக நீதி அரசா இல்ல, இருந்தாலும் இது இதுக்கு முன்னாடி நீங்களே உழைப்ப ரத்தத்தை நீங்க சொன்ன தெரியுதா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. ம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கட்சி வளர்ச்சி அடையதை உங்க கூட்டணி கட்சியில விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? கூட்டணி கட்சி மட்டும் கிடையாது, வேற எந்த கட்சியுமே விரும்பாத. வளர்ச்சிக்கான திட்டம் எதுவும் இப்போதும் கூட எங்களுடைய தலைவர், நீங்க முத கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க. 2 MP தொகுதி, 4 MLA தொகுதி, 4 MLA வச்சிருக்கிறோம். ஆனாலும் நாம கொடியேற்ற முடியல, நாம வந்து அதிகாரிகளோடு பேசுறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க பாருங்க. அந்த கேள்விக்கு அவர் சொன்னாரு பாருங்க, இன்னும் நாம் முன்னை விட அதிகாரத்தை பல்கி பெருகணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும், நம்ம கட்சி இன்னும் பன்மடங்கு வளரணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் மிகப்பெரிய அளவுல வீரியமாக அதிகமான எண்ணிக்கையில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும்ல அதுக்கு அர்த்தம். சரி. இந்த நாடாளுமன்ற 2024 26 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணிக்கும் அவர் வந்து நிச்சயமாக ஊறு விளைவிக்காத அளவுக்கு இந்தியா கூட்டணியும் வலிமையாக இருக்கணும்ன்ற எண்ணமும் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையும் மையத்துல வச்சுக்கிடுவாரு, கட்சி நலனையும் கருத்தில் கொள்வாரு. அதிகாரத்தை பரவலாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் மிக அதிகமான அளவுல வந்துட்டு நாம வந்துட்டு பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் அவரு முனைப்பை காட்டுவார் அப்படிங்கிறத அவருடைய இவருடைய சமீபத்திய அவருடைய நேற்றைய பேட்டியின் மூலமா நாங்க உணர்றோம். அதை நோக்கிய பார்வையில் எங்களுடைய தலைவர் சரியான முடிவை எடுப்பார் அப்படிங்கிறத நாங்க உறுதியோட சொல்றோம். இப்ப ஒரு விடுதலை சிறுத்தை பொறுப்பாளரா ஒரு கேள்வி கேட்கல, ஃபைனலா கொஸ்டின் பொறுப்பாளரா உங்களை நான் கேட்கல, ஒரு தொண்டரா ஒரு 143 தொகுதியை டிட்டர்மினேஷனா தீர்மானிக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தையா இருக்கிற பொழுது நீங்க எத்தனை தொகுதி எதிர்பார்ப்பீங்க? நீங்க வந்து கட்சிக்கு அப்பாற்ப ஒரு தொண்டரா சாமானியனா எப்படி எதிர்பார்ப்பீங்க? நாங்க எங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பே வந்துட்டு எங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும்னு கூட நாங்க சொல்லுவோம். அதுதான் எல்லா கட்சிகளுக்கும் உள்ள தொண்டருடைய ஆசை. எனக்கு அந்த ஆசை இருக்குது. எங்க தலைவர் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும், எங்களுடைய தலைவர் 234 தொகுதியிலையும் போட்டியிடணும், 234 தொகுதியிலையும் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு நம்ம வந்து வெற்றி பெறணும், நம்முடைய தலைமையில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையில தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமையணும், இப்படியெல்லாம் எங்களுடைய ஆசைகள் இருக்குது. காலம் அதை தீர்மானிக்கும், தலைவர் எழுச்சி தமிழர் அதை முடிவு செய்வார். நீண்ட நேரம் நம்ம வழக்கறிஞர் சரவணனிடம் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்தோம். குறிப்பா வந்து அவருக்கும் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக வேண்டும், அவர் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவானால் சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்துக்களை விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கும் இதுவரைக்கும் பார்வையாளராக கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உரிமை களம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் புரட்சியாளர் அம்பேத்கர் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.